அழகுக்கு அழகு சேர்க்கும் வண்ண நிறங்களை உடைய அடுக்கு செம்பருத்தி செடியில் அதிக அளவில் பூக்களை எப்படி பூக்க வைப்பது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் வீட்டு தோட்ட பராமரிப்பில் செம்பருத்தி செடி. செம்பருத்தி செடி வளர்ப்புக்கு தேவையான மண் கலவை 1:3:5 என்ற ரேஷியோவில் தயார் பண்ண வேண்டும். 1 பங்கு கோகோபீட், 3 பங்கு சாணம் கலந்த தொழு உரம், இதனுடன் மக்கக்கூடிய வீடுகளில் உள்ள எந்த கழிவாக இருந்தாலும் இதற்கு உரமாக பயன்படுத்தலாம். 5 பங்கு மண், எந்த மண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த அளவில் மண்கலவை தயார் செய்யும் போது எந்த மண்ணாக இருந்தாலும் மண் உதிரியாகிவிடும். முக்கியமாக மண் உதிரியாக இருப்பது மிக மிக அவசியம். புது மண் உரங்கள் சேர்த்து முதலில் தொட்டியில் வைக்கும்போது செம்பருத்தி செடி 6 மாதம் வரை நன்கு பூக்கள் பூக்கும். அதன் பின் உயிர் சத்துக்கள் குறைந்து செடிகள் பூக்காமல் அப்படியே நின்று கொண்டிருக்கும். செம்பருத்தி செடியில் பூக்கள் குறைந்தவுடன் செடிகளின் கிளைகளை கபாத் பண்ணிவிட்டு உயிர் உரம் இட வேண்டும். செடியின் வேர் பகுதிகள் நன்கு இறுகி இருப்பதால் மண்ணை நன்கு கிளறி மண்ணை உதிரியாக்கி கொள்ள வேண்டும். மண்ணை கிளறும் போது வேர்கள் வெட்டுப்பட்டால் கவலைப்பட வேண்டியது இல்லை. புது வேர்கள் தோன்றி செடிகள் நன்கு வளர்ச்சியடையும். மண்ணில் மக்கி போகாத சிறு கற்கள், பிளாஸ்டிக் துண்டுகள் இருந்தால் பொறுக்கி எடுத்துவிட வேண்டும். அதிக பராமரிப்பு தேவையில்லை. வெள்ளை பூச்சி தாக்குதல் செம்பருத்தி செடிக்கு வரக்கூடிய பிரச்சனை. இதை சரி செய்ய பூச்சிகளின் மேல் சோப்பு கரைசலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் சரியாகிவிடும். செடிகள் வேர்கள் மூலம்தான் சத்துக்களை எடுத்துக்கொள்கிறது. 15 நாட்களுக்கு ஒரு முறை உயிர் உரம் இடும்போது செடிகள் அதிவேக வளர்ச்சி அடைகிறது. அளவுக்கு அதிகமான பூக்கள் பூக்கிறது. பூக்களும் மிகவும் பெரிதாக தரமாகவும் காணப்படுகிறது. பூக்காத செடிகளையும் பூக்க வைக்கிறது இந்த உயிர் உரம். இந்த உரம் உரக்கடை அல்லது நர்சரிகளில் கிடைக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல இந்த உயிர் உரத்தை சிறிது அளவுதான் சேர்க்க வேண்டும். அதிகமாக சேர்த்தால் செடிகள் பட்டு போய்விடும். இந்த குரோபேக் 1 அடி உயரம் 1 அடி அகலம் உடைய சிறிய குரோபேக். அதனால் சிறிதளவு உரம் போதுமானது. குரோபேக் அளவின் சைஸை பொறுத்து உயிர் உரத்தை கூட்டவோ குறைத்தோ கொள்ளலாம். மண்ணை நன்கு கிளறிய பின் இந்த உயிர் உரத்தை செடியை சுற்றி தூவி விட வேண்டும். வேர்கள் வெட்டுப்படுகிறது என்று கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. வேர்கள் வெட்டுப்பட்டாலும் புது வேர்கள் தோன்றி செடி நன்கு வளர்ச்சி அடையும். தூவிய பின் மண்ணை கிளறி நீர் பாய்ச்ச வேண்டும். பொதுவாக எந்த செடியாக இருந்தாலும் மிதமான ஈரம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மிக மிக முக்கியமான டிப்ஸ் தண்ணீர் பாய்ச்சும் முறை என்னவென்றால், செடியை சுற்றி சிறிதளவுதான் நீர் ஊற்ற வேண்டும். அதிக அளவு நீர் பாய்க்கும் போது தண்ணீருடன் சேர்த்து உரமும் வெளியேறிவிடும். போதிய அளவு சத்து செடிகளுக்கு கிடைக்காது. அதனால் சிறிதளவுதான் தண்ணீர் விட வேண்டும். குரோபேக்கை விட்டு தண்ணீர் வெளியே வரக்கூடாது. அந்த அளவு குறைவாகத்தான் தண்ணீர் விட வேண்டும். செம்பருத்தி எல்லா சீசனிலும் எல்லா காலங்களிலும் பூக்கள் பூக்கக்கூடியது. இது ஒரு அன்சீசனல் பிளான்ட். இது ஒரு வெயில் தாவரம். வெயிலில் வைத்து வளர்க்கும் பொழுது ஆண்டு முழுவதும் பூக்கள் பூத்துக்கொண்டே இருக்கும். இந்த குரோபேக் 1 அடிக்கு 1 அடி சைஸ் உள்ள பேகு. இதில் உள்ள செம்பருத்தி 3 அடி உயரம்தான் உள்ளது. இதில் எத்தனை பூக்கள் பூத்துள்ளது என்பதை நாம் காணலாம். ஒரு செடியின் ஆரோக்கியத்தை அதன் இலைகளை வைத்து கண்டுபிடிக்கலாம். இலைகள் பச்சை நிறத்துடன் நேர்த்தியாக இருந்தால் அந்த செடி ஆரோக்கியமானது. செம்பருத்தி பூக்களுக்கு வாசம் கிடையாது. இதன் வண்ண வண்ண நிறங்கள் தான் இதற்கு அழகு. ஆனந்த வாழ்வின் அருமருந்து பூக்கள்.
செம்பருத்தி செடியை பதியம் முறையிலும் கட்டிங் முறையிலும் இதை இனவிருத்தி பண்ண முடியும். செம்பருத்தி பூக்கள் அன்றே மலர்ந்து அன்றே வாடிவிடும். மனது ஆரோக்கியமாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் தானே வரும். அதனை தருவது மலர்கள். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் பூச்செடிகளை வீட்டுத் தோட்டத்தில் வளர்த்து பயனடைவோம். நன்றி, வணக்கம்.